பான்மதியை கூட்டி வர சொன்னனே, அரண்மனைக்கு சென்று அழைத்து வந்தாயா மந்திரி? ஏங்க நான் அரண்மனை உள்ள நுழைஞ்சானா இல்லையா? சரி, அதுக்கெல்லாம் உங்க பொண்டாட்டி ஒண்ணு பாக்குறாளே. என்னது? ஏங்க உங்க பொண்டாட்டி ஒண்ணு அப்படியே உங்க பொண்டாட்டி எட்டி பார்த்தங்க. ஏங்க மந்திரி அப்படியே உள்ள போய் எட்டி பார்த்த உடனே அப்படியே கொசவிட பிடிக்கிறாங்க. என்ன சொல்ற? என் தேவி அப்படி தப்பு தவறு பண்றவங்க கிடையாது. அது இல்லைங்க, ஒரு கேட்டுக்கிட்டாதீங்க அப்படி சீல கொச வைக்கிறாங்க. ஓ, என் தேவி. ஆமாங்க. ஏண்டா ஓய், என் மனைவி புடவை கட்டுற வரைக்கும் என்ன போய் பாத்துட்டியா? அது திறந்தபடியா இருந்துச்சா? அது வேக வேக உள்ள போயிட்டுங்க. ஓய், அரண்மனை அங்க இருக்குது என்றால் வெளியே நின்று மகாராணிமா மகாராஜா வளர்த்துக்கிறான்னு சொல்லாம ஏண்டா பெட்ரூம் வரைக்கும் உடம்பு கட்ட போய் பாட்டியா? ஏதோ மறுத்து விட்டுங்க. அப்படியா? ஆமாங்க. என் பாசமுள்ள பார்வதி மன்னன் அழைப்புக்கு இறங்கி என் தேவி வந்து கொண்டிருக்கிறாளா? மந்திரியாரே, நான் என் மனைவியை பார்க்க வேண்டும் மந்திரி. அப்படியா? இங்க இருங்க.
வருவார் பாதாரத்தை ஆதாரமாக தேவி பார்வதி மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்து பண்ணினார். நம்ம கொண்டாடிங்களாங்க நம்ம கொண்டாட்டியா கூட்டாவ இந்த மாடு என்ன யாருன்னு கேட்கிறோம் மாடு யாருன்னு கேட்கறோங்க ஏங்க ஓ நீங்க பாருங்க அந்த மாடு யாருங்க மாட்டை பார்த்து நம்ம மாடான்னு கேட்கலாம். இந்த வீடு யாருங்க வீட்டை பார்த்து நம்ம வீடான்னு கேட்கலாம். ஆமாங்க நாட்டை பார்த்து நம்ம காடான்னு கேட்கலாம். இந்த மத்தால யாருங்க ஒரு மாநிலத்த மனைவியை போய் இந்த மைசூருக்கு இல்ல தேவி பார்வதி என் பாதத்தை வடித்தபடினா உன் மனமான கொலையாம உனக்கு வெச்சுக்கு வழியாம நான் கட்ட திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்பேன் என்று தேவி சுவாமி சுகமாக வாழ்வாய். வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன் கோடி காலம் இருந்தாலும் அரண்மனை 1000 ராஜமார்களை விட்டு இந்த மூதேவத்தை விட்டு எனக்கு என்னங்க காரணம் எதுக்காக பண்ணா என்ன அழைத்தா இது கேட்கிறாயா? பண்டாதி பசங்க பாண்டவர் இருக்காங்களே கண்டவனுக்கு பிறந்த குண்டமாரி பசங்க பாண்டவருக்கு எனக்கு யுத்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. பாண்டவருக்கு சண்டை வந்து கொண்டிருக்கிறது. 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. வெடித்தால் 17 நாள் யுத்தம். நான் உன்னை எதுக்கு அழைத்து தெரியுமா? தேவியா பார்வதி பாண்டவரை கொல்ல போறேன். நம்ம எதிரியை கொல்ல யுத்த காலத்துக்கு எழுந்து போகிறேன் தேவி. சண்டைக்கு நான் சென்று வருகிறேன். ஆமா ஆமா திருநாய்மணி சந்தைக்கு போறாங்க சந்தைக்கு பண்டிகை வாங்க இந்த 16ஆம் நாளையிலே சந்தைக்கு போறீங்களா? ஆமா சுவாமி மன்னா அந்த 17ஆம் நாளையிலே
போனீங்கன்னா சரி வெற்றி நல்ல மதகிறவனுக்கு அதை எடுத்து பார்த்திருக்கிறான். அதனால வெற்றி மதகிறவன் கதை எடுத்து பார்த்திருக்கிறான். எப்ப துரியோன்னு வருவான், எப்ப கொள்வேன்னு சொல்லி அவன் மதம் பிடித்து பார்க்கிறான். அடியே தேவி, நான் சண்டைக்கு போகவில்லை. வெடிஞ்சால் 17 நாள் சண்டைக்கு நான் உடன்பிறக்காத எங்க அண்ணனாகிய கர்ண மகாராஜரை சண்டைக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து விடுகிறேன். நான் சண்டைக்கு போகவில்லை. சண்டைக்கு போகல, நான் சண்டைக்கு போகல. எங்க அண்ணன் கர்ணனை நான் சண்டைக்கு அனுப்பிவிட்டு வந்து விடுகிறேன். சரி பயமில்லை சுவாமி. நீங்கள் பகரமாக அங்கதேசம் போய் ஒரு கணக்கு விட்டு வாருங்கள். அதற்கும் சுவாமி சென்று வருவார். ஆனால் மந்திரியாரே, என் தேவியாகிய பான்மதியத்தை நான் விடைபெற்று விட்டேன். இதோ அங்கு தேசம் வந்து விட்டோம். என் அண்ணனாகிய அதிபல கர்ணமகாராஜர் இருக்கார். ஒருவோடு சென்று அஷ்டாபுரத்தார் என்ன அரவக்கொடியோர் வணங்காத முடியோர் கையில தரவேக உடையோர் வெங்கல சரீரம் படித்த நந்தி வந்து மானதரித்த நராதிபர் துரியோதனை வந்திருக்கிறார் சொல்லி எங்க அண்ணன் இடத்துல சொல்லுவாய். அப்படி ஆகட்டுங்க. அண்ணனை அழைக்க இதே வேளையில் கர்ண மகாராஜன் சபைக்கு வருவதும் காண்க.